சந்தோஷமா இருந்தாலே சொல்லுவோமா? துக்கமா இருந்தாலே சொல்லுவோமா? அப்போ உங்க துக்கம் அடுத்த வாரம் மாறும். அதுக்கு ஆமென் இல்லையா? நூத்தி 30 சங்கீதத்துல வேதத்துல ஆழத்திலிருந்து கூப்பிட்டார் தெரியுமா? ஆழத்திலிருந்து ஒருத்தர் கூப்பிட்டார். யோனா யோனா ஏன் அங்க போனான்னு தெரியல. அலையா சொல்லுவோமா? ஆழங்களிலிருந்து உம்மை கூப்பிடுகிறேன், ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. யோனா கூட அப்படிதான் கீழே போயிட்டார். ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்படியில. கீழ்படியாதனால அவரை தூக்கி கடல்ல போட்டுறாங்க. மீன் அவர் என்ன செய்து விழுங்கிட்டு, மீன் விழுங்கின பிறகு அவர் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். அவர் பாவ அறிக்கையெல்லாம் விடுறார், பாவ மன்னிப்பெல்லாம் சொல்றார். ஆண்டவரே நான் கீழ்படியாம படிக்கிறீங்க. யோனா புஸ்தகத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்போ இந்திய வசனம் சொல்லுகிறது, ஆழம் என்று சொன்னாலே சில நேரங்களில் உளையான சேற்றில் சிக்கி கொண்டிருக்கிற, நீங்க பாருங்க, உளையான சேற்றில் சிக்கிற முடியும், அவ்வளோ சீக்கிரம் விடுதலை ஆக முடியாது. ஏன்னா போய் தூக்குனால மாட்டிப்போம். உளையான சேர் பார்க்கறதுக்கு சமமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதில் உள்ள இறங்க தான்னு வச்சுங்களேன். சில இடத்துல இந்த அனிமல் பிளானட்லாம் காட்டுவாங்க. மிருகங்க ஏதாவது சேர்த்து மாட்டிக்கும், தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேயே மறிச்சு போயிடும். அதுபோல் சில நேரங்களில் நாமும் சில நேரத்தில் என்ன செய்யணும்னா, பாவத்தை முதல்ல டெஸ்ட் பண்ணிவிட்டு நண்பர்கள் சொல்லுவாங்க, அது செய்யலாமா, இதை செய்யலாமா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நம்மளாம் வாலிபர் தானே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி சில நேரங்கள் சொல்லுவாங்க. நாம் அதை கேட்டு செஞ்சோம்னு சொன்னால், அதை டேஸ்ட் பண்ண ஆரம்பித்த பிறகு அந்த உளையான சேத்திலே சிக்கி மீள முடியாதபடி ஆகிடுவோம். சில நேரங்களில் பாவம் அப்படிதான். பாவம் வந்து தண்ணீரை போல, அதாவது சொல்லுவார் அடிக்கடிக்கு ஐயா சொல்லுவார் பாருங்க, எப்படி வருமா, வழி போக்கணும் போல வரும், அப்புறம் விருந்தாளி போல தங்கம், முடிஞ்சு போச்சு. கரெக்டாக வாட்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் நல்லா கவனிங்க கண்பானவர்களே. இவர் ஏதோ ஒரு காரியத்தில் தாவீதோ ஏதோ தெரியல, ஆரோபண சங்கீதம் சொன்னாலே 150 சங்கீதத்தில் 75 சங்கீதம் கிட்ட தாவீது எழுதினான்னு சொல்றாங்க. ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழங்களதும் கூப்பிடுகிறேன், ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு உங்கள் செவிகள். அது சொல்லிட்டு ஒரு ஆண்டவர்கிட்ட ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவரே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பானால் யார் நிலைத்திருப்பான் ஆண்டவரே கேட்கிறார். அப்ப ஆண்டவர் மாத்திரம் நம்ம செஞ்ச பாவத்தை நினைச்சாருன்னா ஒருத்தர் கூட இங்க வந்து என்ன செய்ய முடியாது, உம்மை பாடாமல் யாரை நான் பாடவே முடியாது. அல்லேலூயா. அவர் மறந்துடுறார். 103 சங்கீதத்தில் போடப்பட்டிருக்கிறது, தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்யறான், அவன் இறங்குகிற தேவனாக இருக்கிறான். அவர் தேவ சமூகத்தில் பாவங்களை அறிக்கைட்டு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறான். அவன் சொல்றான், நான் உளையான ஆழங்களுக்கு அவனை கூப்பிடுற ஆண்டவரே, உங்களுக்கு பயப்படும் படிக்கும் இடத்துல மன்னிப்பு உண்டு. நிச்சயமா சொல்றேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒரு வேளை குற்ற மனசாட்சி உங்களுக்குள்ளே உறுத்தி கொண்டிருக்கும் இடத்துல பேர் தப்பு பண்ணுவாங்க. ஏதோ சின்ன காரியம் செஞ்சிருவாங்க, சினிமா பார்த்துருவாங்க, கீழே ஏதோ ஒரு இதை பார்த்துருவாங்க, எதோ பார்த்து என்ன பண்ணுவாங்க, அதையும் நினச்சிப்பாங்க, ஐயோ நான் பார்த்துட்டேன். பையனா நல்லா கவனிங்க, பிசாசு வந்து யாருன்னா அவன் குற்றம் சாட்டுகிறவன். என்னது குற்றம் சாட்டுகிறவன். எப்போ பார்த்தாலும் இயேசுநாதர் சொல்லுவான், பாருங்க பிள்ளை பாரு இங்கே போகுது, உள்ள பாரு அங்கே பாரு பாரு, இவ்வளோ நேரம் செல்ல வச்சு பார்த்துருக்குது பாரு, இதெல்லாம் பண்ணுது பாரு, அதெல்லாம் பண்ணும்போது குற்றம் சாட்டி கொண்டே இருப்பானா. ஆனால் அதே நேரத்தில் நீ பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் போது உன் பாவங்களை மன்னித்து, ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யோவான் 1 யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேகமாக வாசிங்க. 1 யோவான் 1:7 வாசிக்கும் போது, அவர் ஒளியா இருக்கிறது போல ஒளியில் நடந்தால் ஒருவர் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம்.
சக்தி நமக்குள்ள இருக்காது. அரையா சொல்லுவோமா? இப்போ ஒருவன் ஞானஸ்தானம் எடுத்த உடனே நான் என்ன ஆயிடுறேன்? ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பரிசுத்தமாயிருமா? ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எத்தனை பேர் பரிசுத்தமாயிரும்? அதாவது நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது சிருஷ்டினா என்ன தெரியுங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பழையவை ஒழிந்து போயின எல்லாம் புதுசா மாறிடணும். ஞானஸ்தானம் எடுத்து சில பேர் மாறவே அதே கெட்ட வார்த்தை தான், அதே காரியம் தான், அதே இதுதான், அப்படியே தான் இருந்தால் அப்புறம் ஒரு மாற்றத்தில் ஒரு பிரயோஜனமே இல்லை. ராபுரத்தில் மட்டும் என்னை மன்னியும் தெய்வமே சொல்கிற ஒரு பிரயோஜனம் கிடையாது. மாற்றம் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் எவ்ரிதிங் எல்லாம் ஓகே, எல்லாம் உன் பேச்சு நடவடிக்கை ஆக்டிவிட்டி எல்லாமே மாறிடணும். வெளியே சொல்லுவோமா? அப்படி மாறினாதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியாக இருக்கும். பழசெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பழசெல்லாம் தூக்கி போட்டு புது சிருஷ்டியாக மாறணும். அப்ப இந்த இடத்துல அவன் சொல்றான், உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிறேன் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, ஜாமக்காரன் என்ன நம்ம பண்ணுவான்? வந்து உட்காந்துட்டு நைட்ல உட்காருவான், விழித்து பார்த்து கொண்டிருப்பான். அவனுக்கு என்ன தெரியுமா? எப்ப சீக்கிரம் பேசுங்க, எப்ப சீக்கிரம் வீடியோ. சில பேர் இல்ல, நம்ம வாழ்க்கை எப்பதான் வீடியோன்னு தெரியலையே, இன்னைக்கு வீடியோ போகுது. எத்தனை பேருக்கு வீடியோ? நம்ம வாழ்க்கை எப்போ காத்துக்கிட்டு இருக்கா? எப்போ என் வாழ்க்கை, எப்போ என் குடும்பத்தில் சமாதானம் வரும், எப்போ என் குடும்பத்தில் சந்தோஷம் வரும், எப்போ என் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும், எப்போ என் குடும்பத்தில் கடன் பிரச்சனை மாறும், எப்போ என் குடும்பத்தில் நாங்கள் முன்ன போல சந்தோஷமா. நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், 2000 போட்டு 2024 போட்டு தான். 2000 பார்த்தா சாப்பாட்டு டேபிளுக்கு முன்னாடி எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிறோம். 2024 பார்த்தா சாப்பாட்டுக்கு கிடைக்குது, எல்லாம் செல்லுக்கு இருக்கோம். யாருமே சாப்பாடை சாப்பிடல. அப்போ என்ன ஆண்டவர் எதை எதிர்பார்க்குறான்னா, நல்லா கவனிங்க கண்பான தேவ பிள்ளைங்க. அவன் எப்பொழுது விடியும் என்று சொல்லி ஒரு ஜாமக்காரன், ஒரு காவலாளி எப்படி காத்து கொண்டிருக்கிறானோ, அதுபோல எப்பொழுது என் வாழ்க்கையிலே ஆண்டவர் விடுதலை கொடுப்பார், என் ஆத்துமா காத்து கொண்டிருக்கு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். நான் விசுவாசிக்கிறேன். இனி கர்த்தர் உண்மையாக சொல்றேன், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், நீ செய்கிற எல்லாமே வாய்க்க போகுது. நீங்க சொல்லுவோமா? நான் தொட்டதெல்லாம் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு கடைக்கு போனால் கூட நான் உட்காந்து ஒரு 2 நிமிஷம் உட்காந்தேன்னா கிடக்கட்டு ஒரு 4 பேர் வருவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. ஒரு கடைக்கு போவேன், ஒரு பஞ்சர் கடையில் போய் உட்காந்துவேன். அவர் உட்காந்த உடனே நான் நினச்சிப்பேன், நான் உட்காந்து போய் எவ்வளோ பேர் பஞ்சர் ஆகுது அவங்க வண்டியில் பஞ்சர் ஆகினே அவர் சொல்லுவார், எப்பா நீ போகாது கொஞ்ச நேரம் உட்காருப்பா, நிறைய வியாபாரம் ஆகுது பாரு. என்னன்னா தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் பிளஸிங் தான். நான் கூட இங்கே ஒரு போன இடத்துல போய் உட்காந்தோம், டப்பு 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 4-5 பேர் வந்து அவங்க பாட்டுன்னு பண்ணினே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் விடியும் சொல்லி காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் விடியற் காலத்து வெளுப்பை போல ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும்படியாக செய்ய போறார். இங்கிருந்து சொல்ற எல்லாமே பிளஸிங்கா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ காத்திருக்கிறேன், என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. நிறைய பேருக்கு எல்லாம் தெரியல, ஏசப்பாவை என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, நீ பிள்ளையாய் அவள் மாறி அவரிடத்துல கேட்டேன்னு சொன்னா உனக்கு விடுதலை கொடுத்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் தயாரா இருக்கிறார். நாம தயாரா இல்லை, அவர் ரெடியா இருக்கிறார், நாம என்ன ரெடியாவே கேட்டு பாருங்களேன். இனி காலையில் யாரெல்லாம் ஜெபம் பண்ணுது? நான் அப்படியே வந்தேன் பாஸ்டர், வாரமா சொல்லியிருந்தா நானும் கேட்டுனுக்கிறேன். ஏசுதான் வர வரைக்கும் நான் கேட்பேன். கேட்டுப்பார் யாரெல்லாம் காலையில் ஜெபம் பண்ணிட்டு அப்படி போது ரெகுலராக தூக்கணும் தானே செய்வாங்க, தைரியமாக தூக்குவாங்க. ஏன்னா நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன். சில பேர் அது என்ன பதிலும் தெரியல, எப்படி புரிஞ்சுக்கிட்டே தெரியல. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்புங்க, அவர்கிட்ட கிருபையும் மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதில் சகல அக்கிரமங்களை செய்யலாம் மீட்டுக் கொள்கிறார்.
2 காரியத்தை நான் பார்த்தேன். ஒன்று, உன்னை மீட்டு கொள்றாரு. 2வது, உன்னை விடுதலை ஆக்குறாரு. இல்லையா சொல்லுவோமா? அப்போ ஆழத்திலிருந்து நீ மாட்டிக்கிட்டே ஒரு வேலை ஆவியானவர் தான் தன்னை யார்கிட்ட சொல்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியத்துக்கு சிக்கி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவரே ஆழத்திலிருந்து உங்களை நான் கூப்பிடுகிறேன். அவங்க பயப்படுற ஆண்டவரே, உனக்கு நான் பயப்படுறேன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். என்னை ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திற்கு அறிக்கை இடுவாய் என்று சொன்னால், நீ புது மனுஷனா வெளியே போப்பார், புது மனுஷியா வெளியே போப்பார். ஏன்னா கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார், கர்த்தரை நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லையா சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. சாட்சி மேலே சாட்சி கும்பிட்டா குயிக்காக சொல்லுங்க.